அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். சிகப்பு அவுள் வச்சு இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நம்ம சிகப்பு அவுள், வெள்ளை அவுள் எல்லாமே நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய ரெசிபிஸ் செய்யலாங்க. இதில் சிகப்பு அவுள் வந்து ரொம்ப நன்மைகள் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் வந்து சிகப்பு அவுள் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரதுனால இதில் தூசுகள் ஏதாவது கல்லுகள் ஏதாவது இருக்கும். நான் அதனால் வந்து 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி க்ளீன் பண்ணி தான் நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அலசிட்டா எல்லா தூசு எல்லாமே நமக்கு வந்து போயிடுங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடும். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கேன். ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நம்ம அலசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த சிகப்பவுளில் நமக்கு வந்து விட்டமின் சி நிறையவே இருக்குங்க. நார் சத்து நிறைய இருக்குது. நம்ம உணவில் வந்து அடிக்கடி நிறைய ரெசிபிஸ் விதவிதமாக செஞ்சு நம்ம வந்து இது சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு இட்லி தோசைக்கு மாற்றாக இந்த மாதிரி நம்ம ஒரு நாளுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக நான் வந்து எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பயிர் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பயிர் வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொரியட்டும். நீங்கள் அப்படியே உடனே சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சிடாதீங்க. நல்லா பொரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த ரெசிபி செய்யும்போது அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்லாம். வயசானவங்க, பல்லு இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் வந்து கடித்து சாப்பிட்றலாங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடும் நமக்கு வேக வைக்கும்போது. அதிலே கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் நான் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப்பு வெங்காயம் நம்ம வந்து அரிஞ்சு அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரிஞ்சிக்கோங்க வெங்காயத்தை. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் இருக்கும். வெங்காயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு ஒன்றும் தேவை கிடையாதுங்க. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ அதோடய ஒரு 1/2 கப்பு துருவி தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது இந்த புற்றுநோய் செல்கள் எல்லாமே அழிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு வந்து இந்த சிகப்பவுளில் இருக்குது. நம்ம பாரம்பரியமான உணவுகளில் இந்த சிகப்பவுளும் ஒன்றுங்க. இது வந்து அடிக்கடி நம்ம வந்து சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கும் நமக்கு வந்து இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு எதுவுமே எல்லாம் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ரெசிபி இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அடிக்கடி. பாருங்கள், எல்லாம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்க்குறேன். எப்படி எல்லாம் தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா? கையால் எடுக்கும்போதே செம்ம சாஃப்டாக இருக்குது. நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் நான் வந்து அதோடு சேர்த்துக்க போகிறேன். ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துங்க. உப்பு வந்து நீங்கள் அதிகம் சேர்த்துறாதீங்க. ஒரு அரை அளவு உப்பு இருந்தாலே இது வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் அந்த அரிசி மாவும் நமக்கு வந்து அந்த அவளோடு சேர்த்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நீங்கள் ஒரு பால்ஸ் மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி நான் வந்து பிடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த சிகப்பவுளில் இனிப்பு சேர்த்து நம்ம தேங்காய் பூ சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து அப்படி சேர்த்து கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம விருப்பம் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நான் கொழுக்கட்டை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் செஞ்சு இதுக்கு வந்து ஒரு கார சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சொல்லவே தேவையில்ல, செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி பேன் மேலே வச்சு ஒரு காட்டன் கிளாத் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. அவள் இருந்தால் மட்டும் நமக்கு வந்து போதும். டெய்லிக்கு நம்ம இட்லி தோசையை சாப்பிட்டுட்டு இருக்காது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு எந்த சட்னி வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், கரெக்டாக நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் பார்க்குறேன். நல்லா வந்திருக்கு. செம்ம சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. அந்த தேங்காவோட வெங்காயத்தோடலாம் சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூடாக எடுத்து அப்படியே நான் சர்வ் பண்ண போகிறேன். நான் இப்போ இதுக்கு வந்து சட்னி எதுவுமே ரெடி பண்ணலை. அப்படியே எடுத்து நாங்கள் விரும்பினவே சாப்பிட போகிறோங்க. நீங்கள் ஒரு கார சட்னியோ இல்லை வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி எது வேணாலும் நீங்கள் இதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். பாருங்கள், கையில் எடுக்கும்போதே ஆவி பறக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.